ஸோ அப்புறம் ஒரு கேளுன்னு, அப்புறம் குஷ்புன்னு ஒரு பொண்ணு. இவங்க எல்லாருமே பிச்சைக்காரங்க. இவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு அந்த அந்த பிச்சைக்காரங்களுக்கு என்னன்னா ஒன்றுமே தெரியாது. பாக்யராஜும் ஒரு பிச்சைக்காரர் அதில். பினாமினா முதல்ல என்ன பினாமினா ஹிந்தியில் வந்துட்டு ரொம்ப பேருக்கு தெரியாது. சுத்த தமிழில் பினாமிக்கு வந்துட்டு எனக்கு வந்து அப்படியே மனசை தொட்டுது சார். அது சில பேருக்கு அது போர் அடிச்சதுன்னா கூட பிலோ பாவர்ட்டி லைன் வந்து எதுக்கு அவங்க இருக்கணும்? ஒருத்தன் காரில் போயிட்டே இருக்கான், ஒருத்தன் வந்து பிளாட்ஃபார்மில் இருக்கான், வெயிலில் காஞ்சின்னு. வணக்கம். இன்னைக்கு விஜய்ஸ் பிளாபிளாவில் நம்ம எந்த கெஸ்ட்டை பார்க்க போகிறோம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சந்தோஷம் நம்ம கையில். லெட் அஸ் வெல்கம் அகெயின் மிஸ்டர் ராமலிங்கம். இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு படத்தை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். அது என்ன படம்னா குபேரா. பச்சை புல்வெளி விரிஞ்சிருக்கு, பாரிஜாதம் இறஞ்சிருக்கு, புன்னகையோட போவோம் கையை பிடிச்சு வாடா என் மகனே. ஸோ குபேரா படம் எல்லாரும் ஓடிடியில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சில பேர் வந்து அது கொஞ்சம் லாகிங்காக இருக்குது, 3 hours போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் சம்பவம் எனக்கு வந்து அது நான் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த படம். எஸ்பெஷலி தனுஷோட ரோலுக்கு வந்துட்டு அப்படியே அவர் அந்த ரோலோட ஒன்றிட்டார். சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த படத்தை பற்றி? இல்லை, படம் நான் பார்த்தேன். நான் அது முதல்ல வணக்கம் வியூவர்ஸுக்கு முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மேடம் எனக்கு இந்த ஒரு நல்ல படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ஐ ஷுட் தேங்க் மேடம் ஆல்சோ. படத்தை பற்றி மேடம் கேட்டதுக்கு இந்த படத்தை பார்க்கும்போது ரியலி ஐ வாஸ் டேக்கன் அபேக். தமிழோட ஆடியன்ஸை நம்பி சேகர் கமலா வந்துட்டு இப்படி ஒரு படம் எடுத்திருக்காரு அப்படின்னா அதுவே நம்ம ஆடியன்ஸோட ஸ்டாண்டர்டை காட்டுது. படம் மேடம் சொன்ன மாதிரி 3 மணி நேரத்துக்கு மேலே பண்ணால் கூட படத்தோடு நம்மளும் ஐக்கியமாகிடுறோம். இதை விட ஒரு ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னாக்கா, சேகர் கமலா அந்த படத்தில் பெருசாக காமெடின்னு எதுவும் வைக்கல, பெருசாக ஃபைட் எதுவும் வைக்கல, ஒரு நல்ல ஒரு டூயட் பாட்டு மாதிரி வைக்கல. பேக்ரவுண்ட் சாங்ஸ் அஃப்கோர்ஸ் இருக்குது. இன் ஸ்பைட் ஆஃப் தர் படத்தாரு அந்த அளவு ஸ்கிரிப்டை அவ்வளோ அருமையாக கொண்டு போயிரு. வாட் நெக்ஸ்ட்டு ஒன்று சின்னது எனக்கு என்ன அப்படின்னாக்கா, மேடம் ஐ டோன்ட் நோ வெதர் மேடம் வில் அக்செப்ட் ஆர் நாட், தனுஷில் அண்டு நாகார்ஜுனா இதில் ஹீரோ யாருன்ற ஒரு கொஸ்டின் வந்துடுது எனக்கு. அது ஐ டோன்ட் நோ. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஃப்ரேம்லேயும் தனுஷ் இருக்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் நாகார்ஜுனாவும் இருக்கிறாரு. ஸோ அது வந்துட்டு எனக்கு அது சின்ன ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. ஐ டோன்ட். நாகார்ஜுனாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் சார். அவர் ஒரு சிபிஐ ஆஃபீஸர், நேர்மையான சிபிஐ ஆஃபீஸர். ஆனால் ஒரு கேஸில் மாட்டி ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஸோ இந்த வில்லன் என்ன பண்ணுறாரு, அவர் வந்துட்டு முதல்ல ஒரு ஆயில் இது கண்டுபிடிக்கிறாங்க. அதை வந்து நேரம் மக்களுக்கு கொடுக்காம அதை ஒரு மினிஸ்டர் கிட்ட கொடுத்து இவங்க அப்புறம் மக்களுக்கு வந்து சப்சிடியில் கொடுக்குற மாதிரி ஒரு ஆக்ட் காமிச்சு நல்ல பேர் எடுக்கிறதுக்காக. பட் தே ஆர் நாட் குட் ஆக்சுவலி. நாகார்ஜுனா கிட்ட ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அவங்க வந்து தே வாண்ட் டு லாண்டர் மணி. நிறைய ஒரு 1,00,000 கோடி வச்சுருக்காங்க. அதை வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும், பிளாக் மணி. ஸோ என்ன பண்ணுறாங்க, நாகார்ஜுனாவை வந்து ஒன்று வெளில எடுக்கிறேன். அவர் சொல்லுவார், நான் 3 மாதத்தில் நான் வெளில வந்துடுவேன், பிகாஸ் ஐ எம் ஆல்ரெடி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னு. அப்படி அவன் சிரிச்சிட்டு போயிடுவான், விசிட்டிங் கார்டை மட்டும் கொடுத்துட்டு. அப்புறம் பார்த்தா நாகார்ஜுனா வில் பி கன்விக்டட். ஸோ நல்லதுக்கு காலமே இல்லைன்னு சொல்லி அது மாட்டினதே நல்லதுக்கு காலம். ஸோ அவர் வேறு வழி இல்லாமல் கன்விக்ட் ஆன உடனே ஹீ வில் பி ஷாக்டு. ஸோ ஹீ வில் பி ஃபோர்ஸ்ட் டு கால் ஹிம் ஒன்லி. அப்போ அவரை வெளில வர வச்சு இவர் வந்து ஒரு ஜாப் கொடுப்பாரு, நீங்கள் இந்த மணி லாண்டரிங் பண்ணி தரணும்னு. ஸோ இவர் தான் ஒரு ஐடியா கொடுப்பாரு, யாரை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், ரிலையபிளாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் எஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக சரி ரிலையபிளாக, அதாவது ஒன்றும் தெரியாது, அவன் திருப்பி மாட்டி கொடுக்கறதுக்கு கூட தெரியாது அப்படின்னா இவர் வந்து பிச்சைக்காரங்களை தேர்ந்தெடுப்பார். பிச்சைக்காரங்களில் ஒருத்தர் தான் வந்துட்டு தனுஷ். இன்னும் 3 பேர் இருப்பாங்க. அவங்களும் ஒரு நார்த் இந்தியன் வெரி கியூட் ஃபெலோ, நார்த் ஈஸ்ட் ஃபெலோ, ரொம்ப க்யூட்டாக இருப்பான், திவ்யான்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் ஒரு கேளுன்னு, அப்புறம் குஷ்புன்னு ஒரு பொண்ணு. இவங்க எல்லாருமே பிச்சைக்காரங்க. இவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு அந்த எல்லா டீசன்சி எல்லாம் கற்றுக் கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுத்து எல்லாம் அந்த காரில் போகும்போது ஓடிட்டு போவாங்க. அந்த பிச்சைக்காரங்களுக்கு என்னென்னா, அவங்க வந்து ஒன்றுமே தெரியாது. பாக்யராஜும் ஒரு பிச்சைக்காரர். அதில் யாரோ ஒருத்தன் அடிபட்டு செத்து அவனை வந்து லாரியில் இந்த குப்பை லாரியில் தூக்கி கூட்டு போனாங்கன்னா அடுத்த ஜென்மத்திலேயே அவன் பிச்சைக்காரனாவே பிறப்பான்னு ஒரு இது அவங்களுக்கு. ஸோ அதே ஒரு அந்த சென்டிமெண்ட் வச்சுருப்பாங்க. திருப்பி வந்துட்டு இவங்களை இந்த பிச்சைக்காரங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து கோட் சூட்லாம் போட்டு ஒரு டாக்ஸ் ஹேவன்ஸ்க்கு கூட்டின்னு போவாங்க. பனாமா,
மோனாக்கோ என்னென்னோ இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போய் அவங்கள என்ன கையெழுத்து மட்டும் போட தெரியும், அதை போட வச்சு அவங்கள கொன்னுருவாங்க. நாகார்ஜுனாக்கு அவங்க கொல்ல போகிறது தெரியாது, ஜஸ்ட் விட்டுருவாங்கன்னு நினச்சிட்டு இருப்பாரு. 3 பேரையும் கொன்னுடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது தனுஷ் மட்டும் தப்பிச்சிருவார். ஸோ அந்த தப்பிச்சு போய் என்னென்ன அவருக்கு நடக்குது, எப்படி கடைசி வரைக்கும் எப்படி போகிறதுன்றது தான் கதை. ஸோ மேடம் மணி லாண்டரிங் சொன்ன உடனே எனக்கு அதை பற்றி ஒரு சின்ன இது வந்துட்டு நம்ம வியூவர்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு. சின்ஸ் ஐ வாஸ் தேர் இன் போலீஸ், எனக்கு அதை பற்றி மணி லாண்டரிங் ஒரு சில கேஸ் நான் எடுத்து பண்ணியிருக்கிறேன். ஸோ மணி லாண்டரிங் சொல்லும் போது ஜஸ்ட் ஐ வுட் லைக் டு எஜுகேட் வியூவர்ஸ், ஐ வுட் லைக் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு எஜுகேட் அவர் வியூவர்ஸ் ஆல்சோ. மணி லாண்டரிங் சொல்கிறீங்களே, மணி லாண்டரிங்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. இங்கே லாண்ட்ரிங்கிற பேர் எதுக்கு வந்தது அப்படின்னு கேட்பாங்க. லாண்ட்ரினாலே நமக்கு எல்லாம் தெரியும், சலவேகம் இல்லையா, அழுக்கு தண்ணியை என்ன பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, அதுதான் லாண்ட்ரி மிஷின் சொல்கிறோம், லாண்ட்ரி கடை சொல்கிறோம். அந்த மாதிரி இந்த இடத்துல மணி லாண்ட்ரிங்னா அழுக்கு நோட்டை சுத்தமாகிறது. அழுக்கு நோட்டை சுத்தமாக்குறதுனாக்கா உங்களுக்கு வந்து கிரீஸ் போட்டோ இல்லை ஆயில் போட்டோ அந்த மாதிரி அழுக்கை எடுத்து கொண்டு போய் நம்ம இதில் போட்டு அதை கழுவி எடுக்கிறது கிடையாது. இல்லீகல் வேலை கிடைச்ச பணத்தை, அது பிளாக் மணியாக இருக்கும், இல்லீகல் வேலை கிடைச்ச மணியை அதை வந்துட்டு இவங்க ஒயிட் ஆகிறதுக்காக அவங்க பிளாக் மணியை தே வில் ட்ரை டு கன்வெர்ட் இட் இன்டு ஒயிட் மணி. அதுக்கு பேர் தான் மணி லாண்ட்ரிங். ஸோ மணி லாண்ட்ரிங்னா இல்லீகல் காட்டன் மணி, அதை ஹவு டு கெட் இட் கன்வெர்டட் இன்டு ஒயிட் மணி. தட்ஸ் வை தே கால் இட் அஸ் மணி லாண்ட்ரிங். ஸோ இதில் ஆக்சுவலாக பினாமி இதுவும் வரும் சார். அஃப்கோர்ஸ் பினாமி டிரான்சாக்ஷன்ஸ் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் இது வந்து முதல்ல 1988 வந்தது. அதுக்கப்புறம் 2016 அமெண்ட் ஆச்சு. 88 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பினாமினா முதல்ல என்ன, பினாமினா ஹிந்தியில் வந்துட்டு பி நாமி, நேம் இல்லாத ஒரு இது, பேரே இல்லாத ஒரு இதுக்கு பேர் அனாமிகா மாதிரி பி நாமி சொல்லும்போது நேம், அது பார்த்தீங்கன்னா நாம், ஹிந்தியில் நாம்னா பேர், இங்கிலீஷில் நேம்னா பேர், தமிழில் கூட நாமம் பார்த்தீங்கன்னாக்கா நாமம். என்ன சொல்கிறது உங்களுக்கு, இப்படி பெருமாள் நாமத்தை பார்த்தீங்கன்னா கோவிந்தா, வெங்கடேஸ்வரா, வைகுண்ட, அது மாதிரி வரிசையாக உங்களுக்கு வரும் நாமாவளி அப்படின்னு. ஸோ நாம்ங்கிறது நேம், நாமம் இதெல்லாம் வந்துட்டு பேருக்கு வரும். பேன்னு முன்னாடி போட்டோம்னாக்கா அதோட ஆப்போசிட் ஆகிடும். ஸோ இங்கே வந்துட்டு பே நாமி, அதுதான் உருதுலேருந்து வந்தது. பே நாமியை அது நம்ம ஒரு கொலைக்கில் இதாக சொல்ல அது பினாமி சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம தமிழ்லையும் யூஸ் பண்ணும்போது அது பினாமின்னு தான் சொல்கிறோம். அது வந்துட்டு சுத்த தமிழில் சொல்ல போனால், சொல்லுங்கள் பார்க்கலாம், சுத்த தமிழில் பினாமிக்கு என்னென்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. சுத்த தமிழில் பினாமிக்கு வந்துட்டு அனாமதேய வார்த்தை இருக்குது, அனாமிகான்ற மாதிரி. ஆமாம், அனாமதேயனா அனாதை அப்படின்னு சொல்ல முடியாது. அனாமதேயனா ஒரு ஐடென்டிஃபைடு, அது வந்து யார் பேர்லேயோ இருக்கிறது யார் பேருக்கும் இருக்கும், அவ்வளோதான். அதனுடைய ஆக்சுவல் ஓனர் யாரோ இருப்பாங்க, அதுக்கு பே பண்ணவங்க யாரோ இருப்பாங்க. ஆனால் அது ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு இன்னொருத்தர் பேரில் இருக்கும். ஆமாம். ஸோ அது ஓனருக்கு அந்த பணம் எப்படி வந்து எதுன்னு அவர் யாரும் போய் கேட்க மாட்டாங்க. இந்த தேர்ட் பர்சன் பேரில் அவருக்கு நம்பிக்கையே இருக்கிற ஆளுங்க மேலே அவர் போட்டு வைப்பார். அவர் எப்போல்லாம் பணம் எடுக்க சொல்கிறாரு, யாருக்கெல்லாம் அனுப்ப சொல்கிறாரோ அந்த தேர்ட் பர்சன் அனுப்புவாங்க. அதுதான் மேடம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் அந்த பிச்சைக்காரங்களை கூப்பிட்டு வச்சு அவங்கள வச்சு இவர் மணி டிரான்சாக்ஷன் பண்ணி அதை ஒயிட் மணி ஆக்குவாங்க. ஆக்சுவலாக 88 பார்த்தீங்கன்னா அது இந்த கான்ஃபிஸ்கேஷன் பவர் கிடையாது. அப்போ 2016 வந்து ஈவன் அந்த ப்ராப்பர்ட்டி இப்போ யார் பேர்லையாவது இல்லீகல் மணியை வச்சு என் பேர் வரக்கூடாதுன்னு அவங்க பேர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினேன்னா தட் கேன் பி கான்ஃபிஸ்கேட்டட் பை த கவர்மெண்ட், காம்பன்சேஷனே இல்லாம. அது வந்து 88லேருந்து 2016 தான் அது வந்தது. பட் வந்து எல்லாரும் வந்துட்டு ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு இல்லை எந்த இதுலேருந்து இந்த அமெண்ட்மெண்ட் வந்ததோ அப்பதான் அது செல்லுபடி ஆகும்ட்டு. இதுல வந்து அந்த தனுஷ் வந்துட்டு பிச்சைக்காரராக ஆக்ட் பண்ணியிருக்கிறத பத்தி சொல்லியே ஆகணும் சார். அந்த ஒரு இன்னசென்ஸ், அந்த ஒரு ஒண்ணுமே தெரியாம ஒரு படிக்காத ஆள் எப்படி சிரிப்பான், அதே மாதிரி ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. தனுஷோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கு. எப்பயும் திடீர்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம், தனுஷ் நடுவில் திடீர்னு ஒரு சிபிஐ ஆஃபீஸரா வந்துருவாரு, இல்ல ஒரு பாட்டு பாடுவாரு, ஒரு ஃபைட் பண்ணுவாரு, அடுத்த நிமிஷம் இல்ல அப்படியே ஃபிளாஷ்பேக் கடைசி வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. ஒன்னும் கார் கூட திறக்க தெரியாது அவருக்கு. ஈவன் டாக்ஸ் அவன்லாம் அப்ராட்லாம் போயிட்டு வந்திருப்பாரு, அப்படியே அவருக்கு கார் கூட திறக்க தெரியாது. பிளஸ் யார் அடிக்கும் போது அப்படியே வந்து இது பண்ணுவாரே தவிர அவருக்கு திருப்பி ஒரு கோபமோ அது வரவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். ராஷ்மிகா பத்தி சொல்லுங்க. ராஷ்மிகா ஆஃப்கோர்ஸ் எல்லா கேரக்டருமே பார்த்தீங்கன்னா யாருமே நடித்த மாதிரி தெரியல. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் லைக் அதில் வந்துட்டு ஒரு ஐக்கியம் ஆயிட்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா, கேரக்டரோட அந்த கேரக்டர் ஆகிட்டாங்க அவங்க. அதுதான் இதில் படத்தோட ப்ளஸ் பாயிண்ட். அதுதான் எல்லாமே அந்த கேரக்டர் ஆகிட்டாங்க. அதனால படம் பார்க்கும்போது நம்மளும் அவங்களோடைய அவங்க ஜஸ்ட் தேர் டேக்கிங் அஸ் அலாங் வித் தம். அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ, மேடம் சொன்ன மாதிரி டாக்ஸ் 7 போனால் அங்கே நம்ம போகிறோம்,
மறுபடியும் அவன் குப்பை தொட்டிக்கு வந்தால் குப்பை தொட்டிக்கு வரும். அந்த குப்பை தொட்டியில் அவங்க 2 பேரும் அந்த லாரியில் 2 பேரும் ஒன்றா கொட்டிட்டு போகும்போது அந்த ஸ்மெல்லு நமக்கு வருது சீன் பார்க்கும்போது. நல்லா அதான் சொல்கிறாரு அவர். அந்த ஆக்ஷன் தே ஆர் கிவிங். அந்த ஆக்டர் 2 பேரும் அந்த மூக்கை நோண்டிக்கிட்டு அது பண்ணிக்கிட்டு அந்த 2 பேரும் வந்துட்டு அந்த குப்பை லாரி ஜஸ்ட் அவங்கள கவுத்துட்டு போகும். அப்போ அந்த அந்த வாந்தி இருக்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட். அந்த ஆடியோ லான்ச்லேயே சொல்லியிருப்பார். டேரக்டர்கிட்ட போய் கேட்டாராம், ஓகே நீங்கள் இன்னைக்கு குப்பை லாரி இருக்குங்கன்னொடனே அவர் கேட்டாராம், சார் வந்து இப்போ ஃபேக் குப்பை தானே அப்படின்னு கேட்டாராம். இல்லை ரியல் குப்பை தான். அதான் இவர் என்னமோ குப்பை தான் வேணும்னு கேட்ட மாதிரி ரியல் குப்பை அவர் அந்த ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பார். அது அவ்வளோ நல்லா இருக்கும். நான் வந்து விளையாட்டு சொல்ல, நான் எக்ஸாகரேட் பண்ணி சொல்ல. அந்த 2 பேர் குப்பையில் விழுந்த பிறகு அவங்க வந்து தனுஷும் அவங்களும் எழுந்துச்சு ஹீரோயின் அப்படி தள்ளி நடந்து வரும்போது அவங்க கொமட்டா மாதிரி அவர் எடுக்கும்போது உண்மையிலே நமக்கு கொமட்டல் வரும். அந்த அளவுக்கு அந்த ஸ்மெல்லு வி குட் சென்ஸ் த ஸ்மெல். இன்னும் ஃபியூச்சரில் நம்ம 3D இப்போ எப்படி இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஸ்டீரியோ ஸ்மெல் வருதான் இப்போவே சில படங்கள் எல்லாம் அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்துட்டு அது மாதிரி இன்னும் மேபி அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இப்போ சவுண்ட் சிஸ்டம்லாம் எவ்வளோ மாறி போச்சு உங்களுக்கு. அப்படிலாம் இருக்கும்போது டால்பி சிஸ்டம் வந்துருச்சு, ஸ்டீரியோ சிஸ்டம். பட் இது வந்து சீன்லேயே நமக்கு அப்படி தோண வச்சுட்டாங்க. அதுதான் அப்படிங்கும்போது அந்தளவுக்கு கேமராவெலாம் அவன் நடிப்பில் நமக்கு தே மேடஸ் டு ஃபீல் இட். அதுதான் அதில் நல்ல விஷயம். ஏன்னா ஃப்யூச்சரில் மேபி டெக்னாலஜி இவ்வளோ அட்வான்ஸாக போய்கிட்டு இருக்கும் பட்சத்தில் ஃப்யூச்சரில் தேட்டரில் ஒரு ஃப்ளவர் காட்டினா அந்த ஃப்ளவரோட சென்ட்டோ இல்லை ஒரு பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பிரியாணி ஸ்மெல் வரும். இல்லை உங்களுக்கு இது மாதிரி குப்பை தொட்டி காட்டும்போது குப்பை தொட்டி ஸ்மெல்லோ வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் அது எதுவுமே இல்லாமல் டெக்னாலஜியை நம்பாமல் கேமராவும் அவங்களோட நடிப்பையும் வச்சு நம்பி எடுத்த டைரக்டருக்கு ஒரு பாராட்டுக்கள். அதில் அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, உன் சாவு உனக்கு என் சாவு எனக்கு அப்படின்னு போயா அப்படி அடிக்கடி என்னதான் இப்போ வெளில போகணும்னு நினச்சா கூட அவன் திரும்பி அவங்க பின்னாடியே வந்திருப்பான். உங்களை மட்டும்தான் மேடம் எனக்கு தெரியும் அப்படிமா. அது மாதிரி அந்த பாரதியார் படத்தில் நடிச்சாரு அவர் பாரு, ஏதோ ஒரு ஷிண்டே, சாயா சிங் ஷிண்டேவோ ஏதோ, அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு. அவரு ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸரா நடிப்பாரு. அவர் இவரை சந்தேகப்பட்டு இருப்பாரு ஆக்சுவலா தனுஷ. பட் ஒரு ஸ்டேஜ்ல தான் தெரியும் தனுஷ்க்கு ஒண்ணுமே தெரியாது, ஏன் அவங்க பின்னாடி துரத்துறாங்க அப்படின்னா இந்த கோடிகளுக்காக தான் அப்படின்னு. உடனே அவர் தான் சொல்லுவாரு தனுஷ் கிட்ட, என்ன சார் கோடினா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்ப அவர் சொல்லுவாரு, ஓ ஹைதராபாத், ராஜஸ்தான், அது தமிழ்நாடு, சென்னை எல்லா இடத்துலயும் இருக்கிற பிச்சைக்காரங்களுக்கு 15 வருஷத்துக்கு சோறு போடலாம் அப்படின்னு. உடனே அப்பதான் அவனுக்கு உன்னோட எக்ஸாம்பிள் சொன்னாதான் அவனுக்கு அது தெரியுது. அதே மாதிரி கேட்பான் அவன். கடைசியில அவங்ககிட்ட கேட்கும் போது எனக்கு அந்த 10,000 கோடியை கொடு, எனக்கு எதுக்காக அப்படின்னு கேட்பான். இந்த மாதிரி எனக்கு எல்லா பிச்சைக்காரங்களுக்கும் வந்து வீடு கட்டி சாப்பாடு கொடுத்து எல்லாம் பண்ணணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட எண்ணம் பாருங்களேன். உலகம் வந்து எவ்வளோ செல்ஃபிஷா இருக்கு அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு எனக்கு வந்து அப்படியே மனசை தொட்டுது சார். சில பேருக்கு அது போர் அடிச்சதுன்னா கூட எனக்கு வந்துட்டு ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டேன் நான். பிச்சைக்காரங்கன்னு இல்லை, எனி பர்சன் ஹூ இஸ் பிலோ பாவர்ட்டி லைன் வந்து எதுக்கு அவங்க இருக்கணும்? ஒருத்தன் கார்ல போயிட்டே இருக்கான், ஒருத்தன் வந்து பிளாட்ஃபார்ம்ல இருக்கான், வெயில்ல காஞ்சின்னு சாப்பாடு இல்லாம வயிறு ஃபுல்லாகாம. என்ன அர்த்தம் இந்த லைஃப்ல? ஏன் ஈக்குவாலிட்டி இல்லைன்னு எனக்கு வந்து தோணி தந்தோம். அதனால தான் அந்த படத்துல நான் ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டேன். அது கடைசி நீங்கள் சொல்கிற மாதிரி தனுஷோட கேரக்டர் எந்த அளவுக்கு பணத்தை பற்றி பேச ஒரு அஃபினிட்டி இல்லை அப்படின்னு காட்டுறதுக்கு அந்த ரூமில் வந்துட்டு அந்த கோல்டு பார்ஸ் இருக்கும், கரன்சி இருக்கும் எல்லாம். அப்போ அங்கே வெளியில் ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டெட் பாடி ஒன்று குப்பத்தொட்டில் போட்டு கொண்டு போகிறதா இருக்கும். அவங்கள்ட்ட நான் பணம் கொண்டு வரேன், இவங்களுக்கு ஃபுல் ஹானர் கொடுத்து இவருக்கு நம்ம மரியாதையோடு அனுப்பலாம், இல்லைன்னா அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த ஜென்மத்தில் மறுபடியும் பிச்சைக்காரனாக வருவான் அப்படின்ட்டு விட்டுட்டு அந்த ரூமுக்கு போயிட்டு அது கொஞ்சம் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மணி எடுத்து ஜஸ்ட் ஒரு பேக் போதும்ல அவனோட இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு மித்தெல்லாம் நீங்கள் எடுத்து நீ போன வேண்டாம் நான் மறுபடியும் போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது தட் ஷோஸ் இஸ் இன்னசென்ஸ். அதாவது அந்த கேரக்டர் வந்துட்டு எவ்வளோ ஒரு இன்னசென்ட் கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக காட்டியிருப்பாரு. அதுதான் உண்மையிலேயே ஒரு டச்சிங் பாயிண்டாக இருக்கும். இவ்வளோ பணம் கண்ணு முன்னாடி பார்க்கும்போது அந்த சீனில் அந்த பணத்தையும் தங்கத்தையும் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும். வில் பி டெம்ப்டட் ஒரு மாதிரி அவர் பார்க்கும்போது இவ்வளோ பணம் இவ்வளோ காசு ஜஸ்ட் லைக் தேர் சொல்லிட்டு போவாப்புல, இதெல்லாம் நீ எடுத்துக்கணும், எவ்வளோனா எடுத்துகிட்டு போயிடு, எனக்கு வேண்டாம், நான் போயிட்டு அது. அதுக்கப்புறம் அந்த பிச்சைக்காரனுக்கு செம்ம கிராண்டா போட்டு அப்பதான் அந்த போய் வா நண்பா போய் வா ஃபுல் ராஜ மரியாதையோட கொடுப்பாப்புல. அது உண்மையிலே அருமையாக இருக்கும். மெயின்லி பேஸ்ட் தான் உங்களுக்கு மணி லாண்டரிங்கும் பினாமி. அதுதான் படத்தோட மையக்கருத்து. உங்களுக்கு அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. படத்தோட மைய கருத்து உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் வந்துட்டு மணி லாண்டரிங் அண்ட் பினாமி. அப்படிங்கிற பட்சத்தில் மணி லாண்டரிங் மேடம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, பினாமிக்கு வந்துட்டு ஒரு பினாமி ஆக்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. மணி லாண்டரிங் அகைன் மணி லாண்டரிங்க்கும் ஸ்பெஷல் ஆக்ட் ஒன்று, இப்போது ஸ்பெஷல் ஸ்டாட்யூட் சொல்லுவோம் இல்லையா, ஸ்பெஷல் ஆக்ட் ஒன்று இருக்குது. தட் இஸ் வாட் வி கால் எஸ் PMLA, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்னுவாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா பண மோசடி வழக்கு.
பண மோசடி அதுதான் தடுப்பு உங்களுக்கு பண மோசடி தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக எவ்வளோ பேர் பொலிட்டீஷியன்ஸ்லாம் கூட ரீசெண்டாக அதில் எக்கச்சக்கமாக அதில் பிடிபடுறாங்க. இதை பேசிக்காக இந்த ஆக்டை ரொம்ப எடுத்து செய்கிறது எப்படி. இப்போ லோக்கல் போலீஸ்னாக்கா ஒரு அவங்க ஐபிசி சிஆர்பிசியை வச்சு பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேசஸ் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சிபிஐன்னு எடுத்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேஸு விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஸ்டேட்லேயோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சிபிஐயோ அவங்க வந்துட்டு மோஸ்ட்லி அவங்களோட நம்பர் ஆஃப் கேசஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கனாக்கா ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டை பற்றி அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு அவங்க எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிஎம்எல்ஏ ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டை ரொம்ப யூஸ் பண்ணுறது யார் அப்படின்னாக்கா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர். அதுதான் உங்களுக்கு பிஎம்எல்ஏ ரொம்ப பண்ணுது. இதில் மேடம் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன அப்படின்னாக்கா அது பினாமி ஆக்டில் கான்ஃபிஸ்கேஷன் பண்ணுற மாதிரியே மணி லாண்டரிங்லேயே உங்களுக்கு பிஎம்எல்ஏ ஆக்டில் உங்களுக்கு தே கேன் அட்டாச் த ப்ராப்பர்ட்டி. அதுதான் அவங்களோட மெயின் இதுவே. இப்போ பிசி ஆக்டில் நம்ம வந்துட்டு என்னதான் நம்ம கேஸ் பிடிச்சா சில சமயம் கேஷ் கிடைக்கும் கிடைக்காமையும் போகும். பட் வந்து பிஎம்எல்ஏல தான் வந்து ரியல் கேஷ்னு பின்னாடி போய் அதை ரெக்கவர் பண்ணி அதை ஃபோர்ஃபீட் பண்ணுறது எல்லாம் வந்து இம்மீடியட் அட்டாச்மெண்ட் இடி தான். டெம்பரரி இம்மீடியட் அட்டாச்மெண்ட். அதுக்கப்புறம் என்னவோ அது ஆஸ் பர் ப்ரொசீஜர் மூவ் ஃபார்வர்ட். இருந்தாலும் அந்த இம்மீடியட் அட்டாச்மெண்ட் இட் செல்ஃப் அதே போதும் இல்லையா அவங்களுக்கு. அதனால தான் அந்த இடி அவ்வளோ பவர்ஃபுல்லாக தெரியுது. ஸோ இது மற்ற ஏஜென்சிக்கு அந்த அளவுக்கு இடி கிட்ட இருக்கிற அந்த அளவுக்கு அந்த பவர் அவங்களுக்கு கிடையாது. ஸோ இடி அதுதான் மெயினாக பேஸ் பண்ணி பிஎம்எல்ஏக்கு கீழே தான் அது ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. சார் ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் நீங்கள் வேறு ஏதாவது லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி சொல்லணும்னு விரும்புகிறீங்களா? லீகல் ஆஸ்பெக்ட்னா ஒரு சில விஷயம் படம் பார்க்கும்போது நம்ம கண்ணில் அப்படியே தெரியுது. அது தெரியும் போது பின்னாடி என்னுடைய பேக்ரவுண்ட் நமக்கு அது ஞாபகம் வரும். வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே தப்புன்னு மறுபடியும் சொல்ல நான் டேரக்டரோட தப்புன்னு சொல்ல மாட்டேன். அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சின்ன சின்ன விஷயம் நாகார்ஜுனா பர்டிகுலர் சீனில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அவர் வந்துட்டு கையில் ஹேண்ட் கஃப் போட்டு கூப்பிட்டு வருவாங்க. அது ஹேண்ட் கஃப் அது கைவிலங்குன்னு சொல்லுவோம் இல்லையா. ஹேண்ட் கஃப் போடுறது வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் டோட்டலி பேன் பண்ணியாச்சு. அதாவது நீங்கள் ஹேண்ட் கஃப் போடுறது வந்துட்டு உங்களுக்கு அல்டிமேட் அதாவது மினிமம் ஃபோர்ஸ் தான் இப்போ யூஸ் பண்ணணும். அதுக்காக நீங்கள் வந்துட்டு செக்யூர் பண்ணுறதுனாக்க நீங்கள் மற்ற என்னெல்லாம் போட்டு நீங்கள் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி பார்க்கணும். அதெல்லாம் முடியல அப்படிங்கும்போது ஒன்று ஹை த்ரெட்டு யாரை நம்ம அரெஸ்ட் பண்ணுறோமோ அவரால் ஹை த்ரெட்டு இப்போ ஏதோ ரொம்ப ஒரு டெரரிஸ்ட்டு அப்படிங்கும்போது அவரை கூப்பிட்டு போகும்போது இல்லை உங்களுக்கு அவர் ஓடி போவார்னு சொல்லி உங்களுக்கு அந்த செக்யூராக இருக்க மாட்டார் அப்படின்னு தோணுச்சு. இல்லை ஒரு டெரரிஸ்ட் அவரால் லைஃப் த்ரெட்டு இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் அவரை நீங்கள் ஹேண்ட் கஃப் போடணும். ஹேண்ட் கஃப் போடுறது ஜஸ்ட் லைக் தான். நீங்கள் அதனால் போட்டு கொண்டு போக முடியாது. அதுவும் கோர்ட்டு கேம்பஸ்க்குள்ளே நீங்கள் கவனித்து பார்த்துருப்பீங்க. கோர்ட்டுக்கு வெளியில் கூட ஒரு சில போலீஸ் ஆஃபீஸர் அவங்களோட இதுக்காக செக்யூர் பண்ணுறதுக்காக போட்டு தான் கூட்டிகிட்டு வருவாங்க. ஆனால் கோர்ட் கேம்பஸ் வந்த உடனே யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க போலீஸில் ஹேண்ட் கஃப் அவுத்துட்டு தான் வருவாங்க. கேம்பஸ் கோர்ட் கேம்பஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஹேண்ட் கஃப் போட்டு அதுவும் அவர் ஒரு சிபிஐ ஆஃபீஸர் வேறு. ஆமாம் இதில் வேறு அவர் எக்ஸ் சிபிஐ ஆஃபீஸர் அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு உண்டான அந்த மரியாதை ஓரளவுக்கு நிச்சயமாக இருக்கும். ஹேண்ட் கஃப் அந்த இடத்துல போட்டது பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆடாக தெரிஞ்சுது. வேறு ஒன்றும் இல்லை. அது தப்புன்னு சொல்ல வரல. இல்லை சினிமாக்கே உரிய ஒரு எக்ஸாஜரேஷன் பண்ணாதான் மக்களுடைய இது வரும். அதை வச்சு மக்களுக்கு நான் எஜுகேட் பண்ணேன். ஹேண்ட் கஃப்ங்கிறது உங்களோட இதுவும் எஜுகேட்டிவா கரெக்ட். ஹேண்ட் கஃப்ங்கிறது அவ்வளோ ஜஸ்ட் லைக் தட் நம்ம அப்படி ஜஸ்ட் லைக் போட முடியாது. இவன் திருடிட்டான் அதனால ஹேண்ட் கஃப் போட்டேன் அந்த மாதிரி சும்மா வீட்டுக்குள்ளே போட்டான் இல்லை அது வந்துட்டு இது பண்ணியாச்சு அது பண்ணியாச்சு சாதாரண அஃபென்ஸ்லாம் போட முடியாது. ரொம்ப ஒரு டெரரிஸ்ட்டு அது வந்து நேஷனல் செக்யூரிட்டிக்கு அவனால் ஆபத்து. ஏதோ ஒரு பம்பிளாஸ்ட்டில் பிடிச்சிட்டாங்க மறுபடியும் ஓடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இல்லை அவன் வந்துட்டு ஹேண்ட் கஃப் இல்லாமல் கூட்டு வரும்போது மற்றவங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் இல்லை அவர் நிச்சயமாக ஓடி போயிடுவார்னு 100% நம்புகிற பட்சத்தில் அவருக்கு வேணால் ஹேண்ட் கஃப் போடலாம். அதுக்குன்னு தனியாக இன் ரைட்டிங் எழுதிட்டு அதுக்குன்னு ரீசன் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அப்போ பண்ணணும். சபார்டினேட் ஆஃபீஸர் அதை அப்படி தான் பண்ணணும்னா இப்போது சுப்ரீம் கோர்ட்டு எவ்வளவோ கைட்லைன்ஸு ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுத்துருக்குது. சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் எது இருந்தாலும் அது வந்து தட் இஸ் ஆஸ் குட் அஸ் லா. அப்படி இருக்கும்போது அது ஒரு சட்டம் தான் இப்போதைக்கு. அது மாதிரி வந்துட்டு பிச்சைக்காரன் அப்படின்றது கரெக்டாக தப்பிச்சு போகிற வழியில் வந்து ஒரு இடத்துல ஹாஜி அலின்ற இடத்துல வந்துட்டு சாப்பாடு போடுவாங்க. அப்போ வந்து அதை வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இவனை தேடி ஆள் வந்துருச்சு தப்பிக்க முடியாதுன்னு கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு ஞாபகம் வந்து திருப்பி ஒரு 2 வாயை அள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓடுவான். இது நீங்கள் ஹாஜி அலின்னு சொன்ன உடனே படம் பார்க்கும்போது ஞாபகம் வந்துச்சு. ஹாஜி அலிங்கிறது ஒரு பெரிய மாஸ்க் மும்பையில் ரொம்ப பெரிய மாஸ்க்கு. அது வந்து சின்ன ஒரு ஐலட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா. இல்லை ஆக்சுவலாக அந்த பாம்பேல வந்துட்டு உள்ளே கட்டியிருப்பாங்க கடலுக்குள்ளே கட்டியிருப்பாங்க. ஐலாண்டு சொல்கிறேன் சின்ன ஐலட்னு சொல்லுவோம் இல்லையா. அது உள்ளே தான் இருக்கும் தண்ணிக்குள்ளே போய்ட்டு அது சின்னதாக இருக்கும். அது எதுக்கு டைரக்டர் அங்கே வைக்கிறாருனாக்கா ரொம்ப கிளவர் டைரக்டர் சந்தேகமே இல்லை. தனுஷை துரத்திட்டு வந்துட்டு தனுஷை ஃபுல்லாக நினைக்கும் போது அங்கேருந்து ஜம்ப் பண்ணி தண்ணியில் ஜம்ப் பண்ணி தண்ணி வேணும் இல்லையா தண்ணிக்காக அதை எடுத்த. ஆக்சுவலாக நாங்கள் போகும்போது அங்கே தண்ணியே இல்லை. இதில் தண்ணி நிறையா இருக்கும்போது காமிச்சா ஒரு பீரியடில் வந்து நான் போயிருக்கேன் அங்கே. பட்
அன்ஃபார்ச்சுனேட்லி அப்போ வாட்டரே இல்லைங்க, வெறும் இதாக இருந்தது. ஸோ ஆனால் அந்த சீன் வரும்போது ஐ டோன்ட் நோ, அதை வந்து மேபி படத்தில் அதை காட்டணும்னு அவசியம் இருக்காது. எங்கேருந்து வருவாங்க, ரயில்வே ஸ்டேஷனில் ஆட்டோ ஏன்னா ஏறி தான் பாம்பேல இப்போ தப்பிச்சு பாம்பேல போகிற மாதிரி தானே. இல்லை மும்பை ஸ்டேஷனில் என்ன காட்டன் கிரீன் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன், அது பிளாட்ஃபார்ம் பாருங்க, அது அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா காட்டன் கிரீன் ஒரு பாம்பேல ஒரு சபர்ப் ஸ்டேஷன் இருக்குது மும்பையில். அதில் தான் அவங்க ஐசோலேட்டட் பிளேஸில் உட்காந்துருப்பாங்க, அந்த ஹீரோயின் உட்காந்துருப்பாங்க. அப்போ தான் தனுஷ்க்கும் அவங்களுக்கும் இன்ட்ரடக்ஷன் ஆகும். அப்புறம் தான் வெளியில் வரும்போது ஆட்டோ பிடிச்சி இப்போ எங்கே போகணுன்னு கேட்கும்போது ஹாஜி அலின்னு சொல்லி போவாங்க. அப்படி ஹாஜி அலிக்கு போகணுன்னாக்கா அது ஹேவ் டு கிராஸ் அக்ராஸ் அந்த வாட்டர் பாயிண்ட் கிராஸ் பண்ணி தான் அந்த சின்ன ஒரு ஐலாண்ட் மாதிரி போகணும். அது படத்தில் அவளை காட்ட மாட்டாங்க, எதுக்கு அந்த ஏரியாவுக்கு போகணும். இல்லை பிரிட்ஜ் மாதிரி காமிப்பாரு, நிறைய க்ரௌட் இருக்கும். ஆனால் ஆமாம், நமக்கு டக்குன்னு போயிடும் அது. அந்த இடத்துக்கு ஏன் டைரக்டர் கூட்டிகிட்டு போகிறார் நம்மளன்னு சொல்லி முதல்ல ஒரு கொஸ்டின் இருக்கும். ஹாஜி அலி பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அதுதான் தண்ணிக்குள்ளே இருக்குது, ஆல்மோஸ்ட் ஒரு ஐலாண்ட் மாதிரி இருந்துச்சு, அதில் மாஸ்க் அவ்வளோ பெரிய மாஸ்க் இருக்குது, அங்கேயும் கூப்பிட்டு போகிறாரு டைரக்டர் அப்படின்னு பார்த்தா அடுத்த ஷாட்டு நம்மளோட கேள்விக்கு டைரக்டர் பதில் கொடுத்துருப்பாரு. அப்படின்னு நான் இதுக்கு தான்ப்பா வச்சேன் நான். அடுத்த ஷாட்டு தனுஷ் இஸ் அபவுட் டு ஜம்ப் இன் டு த வாட்டர் எஸ்கேப்க்கு, அதுக்காக தான் நாங்கள் ட்ரிக்கியாக கொண்டு போய் வச்சேன் அப்படின்னு டைரக்டர் சொல்லியிருப்பார். அப்புறம் நாகார்ஜுனாக்கு இவங்களை கொல்ல போகிறது தெரியாது இல்லையா. ஃபஸ்ட்டு ஆள் இந்த கேலோன்ற ஆளை கூட்டிகிட்டு போவாங்க. அவன் ஜாலியாக அவங்களோட போயிட்டு கோட் சூட்லாம் போட்டு அந்த ஸ்விஸ் பேங்க் மேனேஜர்ட்டெல்லாம் கை கொடுத்து கையெழுத்துலாம் போட்டு வருவான், மீன் மாதிரிலாம் கையெழுத்து போடுவான், போயிட்டு வந்துடுவான். வந்த உடனே அந்த போட்டில் அவனை கூட்டிகிட்டு வரும்போது பிரியாணி அவனுக்கு வாங்கி கொடுப்பான். அப்போயே தெரிஞ்சு போயிடும் அவனுக்கு, somehow he'll feel it. அப்படியே கண்ணிலலாம் தண்ணி வந்துடும். சார் என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க சார், ஒன்றும் கெஞ்சுவான். அப்படியே அந்த இதெல்லாம் ஏதோ ஷார்க் மாதிரி ஏதோ போயிட்டு இருக்கும். கீறிட்டு அந்த பிளட்டை கீழே போட்டுட்டு இவனை தள்ளி விட்டுருவான். அதே மாதிரி தான் அந்த நார்த் ஈஸ்ட் பையனையும் தள்ளி விட்டுருவான். குஷ்பு மட்டும் எப்படியோ அது வந்து ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருப்பாங்க, அதனால எப்படியோ அவங்கள இது செகண்ட் டைம் அந்த கேலோ காணோன்னு சொல்லி தனுஷ் வந்து ஃபோன் பண்ணி சொன்ன உடனேயே நாகார்ஜுனாக்கு ஒரு மாதிரி ஆகிடும். போய் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னோடனே சரி அப்போ நம்ம கால் ஆஃப் பண்ணிடலாம் இந்த இதை, எனக்கு இதெல்லாம் எனக்கு இஷ்டமே இல்லை இன்னும் உயிரை கொல்றது அப்படின்னு சொல்லுவான். இல்லை இல்லை அப்போ நீங்கள் டீலை நீ திருப்பியும் நீ ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கோம் அப்படின்னு உடனே கப்சிப்பு நடங்குது. அதாவது ஹி இஸ் ஃபோர்ஸ்ட் டு பிகம் பேட். பிளாக்மெயில் மாதிரி வரணும். இப்போ குழந்தை இருக்குது, வீட்டில் ஒய்ஃப் இருக்காங்கன்னாக்கா அவங்களோட இதுக்காகவாது நீ போய் தான் ஆகணும். அப்படின்னா வாண்டட் டு ஷோ த பவர் ஆஃப் த மணி அண்ட் பவர். ஸோ நெக்ஸ்ட் அவன் போகும்போது இவர் சார் சொல்லிட்டு போகிறதுக்காக அந்த கிளாஸ் வழியாக அந்த நார்த் ஈஸ்ட் பையன் திவ்யா அவன் வந்து தட்டுவான், பேரை சொல்லி கிளாஸ்ல தட்டுவான். ஆனால் நாகார்ஜுனாக்கு வந்து அவன் ஃபேஸை பார்க்கறதுக்கே இஷ்டம் இருக்காது, எப்படி அவாய்ட் பண்ணுவான், தைரியம் இருக்காது. ஏன்னா ஹி ஃபீல் சோ கில்ட்டி, அவன் சாக போறான்றது தெரியும். அதான் தனுஷ் கேட்பார் கடைசியில், சார் நான் செத்து போறோன்னு உனக்கு தெரியும் இல்லை சார். கடைசியில் இவர் திருப்பி இந்த பக்கம் வர மாதிரி தான். நாகார்ஜுனா வந்து கெட்ட வழியில போனா கூட திரும்பியும் வந்துட்டு ஏன்னா பேசிக் திங் வந்து நல்ல ஆளு தான் அவரு, பட் சூழ்நிலை காரணமாக அப்படி மாறி திருப்பி. மேடம் அது நீங்க சொன்னீங்க ஸ்விஸ் பேங்க் பத்தி சொன்னீங்க இல்லையா, அதுல ஒரு ஷார்ட் கிளியர் கட்டா காட்டுவாங்க. பாத்தீங்கன்னா அவரை கூட்டிட்டு போய் அங்க சைன்லாம் போட வைப்பாங்கல்ல, அவங்க கைரேகை எடுப்பாங்க, கண்ணோட ஐரிஸ் இதெல்லாம் பீப்புள் எடுப்பாங்க அப்படின்னு அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு. அப்போ பேக் ட்ராப்ல காட்டும் போது கிரெடிட் ஸ்விஸ் பேங்கிங் அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா. ஜஸ்ட் ஃபார் வியூவர்ஸ்க்கு மறுபடியும் சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நம்ம ஸ்விஸ் பேங்க்னு சொல்லி சாதாரணமாக சொல்லுவோம். ஸ்விஸ் பேங்க்னு சுவிட்சர்லாந்தில் ஒரு பேங்க் கிடையாது. நான் சுவிட்சர்லாந்து போயிருக்கிறேன், அதனால தான் சொல்கிறேன். நான் ஒரு கேஸ் விஷயமாக நாங்கள் போயிருக்கிறோம். சுவிட்சர்லாந்து ஸ்விஸ் பேங்க்னு ஒன்று கிடையாது. அது மாதிரி இப்போ இந்த படத்தில் காட்டுற மாதிரி அது பாருங்கள், அது இதில் வீடியோவில் பார்த்தா தெரியும். அதில் காட்டினா கிரெடிட் ஸ்விஸ் பேங்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு பேங்க் காட்டுவாங்க. அப்படியும் ஒரு பேங்க் கிடையாது. சுவிட்சர்லாந்தில் இருக்க கொஞ்சம் பேங்க்ஸ் இருக்குது. அதில் இருக்கிற ரெண்டு பெரிய பேங்க் அப்படின்னா இருக்கிறது ரொம்ப பெரிய பேங்க் யூபிஎஸ் அப்படின்னாங்க, யுனைடெட் பேங்க் ஆஃப் சுவிட்சர்லாந்து. அதுதான் இருக்கிறது ரொம்ப பெரிய பேங்க். உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரங்களோட பணமும் மொத்தவங்க தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கிரெடிட் ஸ்விஸ் அப்படின்னா ஒரு பேங்க், கிரெடிட் ஸ்விஸ் பேங்க் SUISSE அப்படி தான் போட்டிருக்கோம். கிரெடிட் ஸ்விஸ் பேங்க் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஸ்விஸ்ன்னு தான் சொல்லணும். அது சுவிட்சர்லாந்து இதில் போட்டிருப்பாங்க. அது அடுத்தது செகண்டில் இருக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னாக்கா இந்த யூபிஎஸ் வந்துட்டு நீ யூ ஒன்ட் பிலீவ் இட், யூபிஎஸ் இஸ் எ ப்ரைவேட் பேங்க், சரிங்களா. இட் இஸ் நாட் பீயிங் ரன் பை கவர்மெண்ட், பிரைவேட் தான், அது ப்ரைவேட். ஆனால் இது ரெண்டாவது நான் சொன்ன பார்த்தீங்களா கிரெடிட் ஸ்விஸ் பேங்க், அது வந்துட்டு கவர்மெண்ட்டோட இதில் வருது. ஸோ ரீசெண்டாக வந்துட்டு இட் ஹஸ் இன்கர்ட் சம் லாஸஸ். செகண்ட் ஒன் அவங்க வந்துட்டு மறுபடியும் அதை யூபிஎஸ் நாங்கள் டேக் ஓவர் பண்ணணும்னு சொல்லி தே ஹவ் டேக்கன் ஓவர். மெர்ஜர் ஆகிடுச்சு, அது இன்னும் அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் கம்ப்ளீட் டேக் ஓவர் ஆகலை, இட் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னு. ஸோ கவர்மெண்ட்டோட ஸ்விஸ் கவர்மெண்ட்டால் நடத்தப்பட்ட அந்த கிரெடிட் ஸ்விஸ் பேங்க்கை நவ் அதே கண்ட்ரியில் யூபிஎஸ் பேங்க் ப்ரைவேட் பேங்க் இட் ஹஸ் டேக்கன் ஓவர் தி
கவர்மெண்ட் பேங்க்கு. ஜஸ்ட் லைக் நீங்கள் காட்டினதுனால ஒரு வியூவர்ஸ்க்கு அதை பற்றி சொல்லணும். ஸோ ஆஸ் சச் வாட் ஐ வாண்ட் டு சே அல்டிமேட் இஸ் ஸ்விஸ் பேங்க்னு சொல்கிறேன் இல்லையா, ஸ்விஸ் பேங்க்னு ஒரு பேங்க்கு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அதுதான் நான் வாண்ட் சொல்கிறது. சுவிட்சர்லாந்தில் இருக்கிற பேங்க்கு அது ஓகே. சுவிட்சர்லாந்தில் இருக்கிற பேங்க் எதுனாக்கா மெயினாக யூபிஎஸ், அதுக்கடுத்து சொன்னது கிரெடிட் ஸ்விஸ். இது இல்லாமல் ரவிசன் பேங்க் அது இதுன்னு ஒரு 5-6 பேங்க்லாம் இருக்குது. நான் மெயினாக whenever if anybody is referring to Swiss bank, அதுக்கு அர்த்தம் எப்பயுமே என்னக்கா ஸ்விஸ் பேங்க்னா யூஸ்வலாக யூபிஎஸ் பேங்க் தான் அது குறிக்கும். அது மாதிரி கேமராவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. மியூசிக் பற்றி சொல்லி ஆகணும். டிஎஸ்பி தேவி ஸ்ரீ பிரசாத் அவர் நார்மலாவே ரொம்ப ஒரு குதிச்சுட்டே பாடுவாரு. இளையராஜா கன்சர்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா கீழே ஆடியன்ஸ்ல அவர் ஆடியன்ஸா உட்காந்துருப்பாரு, கீழே ஆடியன்ஸ் டான்ஸ் ஆடுவாரு. இளையராஜா அந்த ஒரு ஈகோவே இருக்காது. நான் ஒரு மியூசிக் டைரக்டர், அந்த ஒரு இது இருக்காது. நான் ஒரு மியூசிக் டைரக்டர், இவர் மியூசிக் டைரக்டர் பண்ணிட்டு இருக்கிறார், நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு நினைக்க மாட்டாரு. அது அந்த அளவுக்கு அந்த ட்ரம்ஸ் அடிக்கும் போதெல்லாம் கை இவருக்கு உட்காந்துட்டு இவர் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு வந்துட்டு அது எப்படி சொல்றது, அது நல்லா எனக்கு தெரிஞ்ச 3 பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து அந்த அம்மா பாட்டு வந்து எனக்கு அந்த என் மகனே பாட்டு வந்து ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு பின்னாடி ஒரு இது பீட் வரும். அதில் வந்து அப்படியே லேசாக ஒரு இந்த சுற்றி சுற்றி வந்தீக அந்த பாட்டோட இது மாதிரி ஆரம்பிக்கும். நெஞ்சாங்கூட்டு நடுவால நதமுன்ன காத்திருப்பேன், நிமிஷம் கூட பிரியாம உன்னடலா வருவேன் மகனே, நிலக்கொலையாம இருக்கணும்டா, நெடுங்காலம் நீ வாழணும்டா, நிலவ உனக்கு துணையா வானத்தில் நிறுத்தி வச்ச என் மகனே, பசி வந்தாலே உன் உடம்பு பாடாப்படும் வலி தாங்காது, மரங்களுக்கெல்லாம் சொல்லி வச்ச உன் பசியா தூய மகனே. இந்த படத்தில் வேறு ஏதாவது அப்சர்வேஷன் இருக்கா உங்களோடது? அப்சர்வேஷன்னா என்னுடைய பழக்கம் நான் சொன்னேன் இல்லையா, நான் நிறைய குறையை பற்றி பேசுவேன், குறைய பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன், ஜனங்களுக்கு வந்துட்டு ஒரு அதை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் நான் அந்த ஒரு பர்டிகுலர் சீனை நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பர்டிகுலர் சீனில் நாகார்ஜுனா ஃபேமிலி பார்த்தீங்கன்னா புது வீடு வாங்கி கொடுத்துருப்பாங்க. அவங்க புது வீடு ஷிஃப்ட் ஆவாங்க. பழைய வீட்டிலேருந்து கொண்டு வந்த பொருள் ஒன்றுனா அவங்க அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க ஒய்ஃப். நாகார்ஜுனாவோட ஒரு ஃபோட்டோ, ஃப்ரேம் ஃபோட்டோ ஒன்று, ஆஃப் சைஸ் ஃபோட்டோ, அது செவத்தில் மாட்ட போவாங்க. அதில் பார்த்தா நாகார்ஜுனா உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ் யூனிஃபார்மில் இருப்பார் அப்படின்னு. ஸோ சிபிஐ ஆஃபீஸர் அவர் இந்த கதை பிரகாரம் பார்த்தீங்கன்னா இஸ் ஃப்ரம் சிபிஐ அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் அது போலீஸ் யூனிஃபார்மில் அவர் இருக்கிறது வந்து கொஞ்சம் எனக்கு புதுசாக தெரிஞ்சுது. அது மேபி ஐ டோன்ட் நோ, அது அவர் ஒருவேளை டெபுடேஷனிஸ்டாக இருக்கலாம். ஸ்டேட் போலீஸ்லேருந்து வந்த டெபுடேஷனிஸ்டாக இருந்தால் போலீஸில் இருந்த போது போட்ட யூனிஃபார்மாக மேபி இருக்கலாம். மேடம் சொல்கிற மாதிரி சிபிஐயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஆஃபீஸர் தே ஆர் கம்மிங் ஆன் டெபுடேஷன் ஃப்ரம் ஸ்டேட் போலீஸ் அண்ட் ஆல் அதர் டிபார்ட்மெண்ட். யூஸ்வலி ஸ்டேட் போலீஸ் வந்து ரொம்ப பேர் வருவாங்க. ஸோ ஸ்டேட் போலீஸில் அவர் ஜாயின் பண்ணியிருக்கும் பட்சத்தில் அது ஒரு சப் இன்ஸ்பெக்டராகவோ இன்ஸ்பெக்டராகவோ அந்த டைமில் இருந்தபோது அவர் எடுத்த ஃபோட்டோ கூட இருக்கலாம். இல்லை இது இன்னொன்று மறுபடியும் வியூவர்ஸுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னாக்கா, நம்ம அந்த பினாமி ஆக்டை பற்றி பேசுகிறோம் இல்லையா, பினாமி ஆக்ட் வந்து லீகலாக முதல்ல எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க, அதுதான் அல்டிமேட் கொஸ்டின். இப்போ என்கிட்ட அதிகமாக பணம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்துட்டு, ஆனால் நான் ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டு, என்கிட்ட பணம் இருக்குது, ஏதோ ஒரு வகையில் பிளாக் மணி வந்திருக்கு, இல்லீகல் வேலையில் நான் பணம் வாங்கியிருக்கிறேன். ஆனால் நான் ஒரு சொத்து வாங்கினாக்கா, என் பேரில் வாங்கினாக்கா இட் வில் கம் இன் டு லைட், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் நான் ஒரு சொத்து வாங்குறேன் அப்படின்னு. அப்போ நான் வந்துட்டு மேடம் வந்துட்டு எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ் அப்படிங்கிற பட்சத்தில் நான் அவங்க பேரில் அந்த சொத்தை வாங்குவேன். ஸோ தட் இஸ் அதுதான் நம்ம வந்துட்டு பினாமின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்த கொஸ்டின், இல்லை மேடம் ஆக்சுவலாக மேடம் வாங்கலை, எனக்காக தான் மேடம் அதை வாங்கினாங்க, என் காசில் தான் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னு மேடம் அது இம்ப்ளிகேட் பண்ணணும்னா அதுதான் பினாமி ஆக்டில் மெயின் இது. அது இன்வெஸ்டிகேஷன் பேசிக்கலாக என்ன இருக்குன்னா, மேடமுக்கு அந்த ஒரு சொத்து வாங்குறதுக்கு உண்டான ரிசோர்ஸஸ் இருக்கா அப்படின்னு தான் மெயினாக இருக்கும். பினாமிதார் அதுதான் இந்த படத்தில் மெயின் இஷ்யூவும் அதுதான். ஏன்னா அவங்க பிச்சைக்காரங்களை போய் எல்லாத்தையும் பண்ணி பெகர்ஸை போயிட்டு அவங்க பேரில் வாங்கும்போது நாளைக்கு பினாமி ஆக்ட் அது வந்துட்டு அது பிரகாரம் ஒரு ஆக்ஷன் எடுக்கும்போது அந்த பிச்சைக்காரங்களாம் இதுக்கு முன்னே என்னவா இருந்தாங்க, அவங்களுக்கு வந்துட்டு இன்கம் இந்த அளவுக்கு இருந்ததா, இந்த அளவுக்கு ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சதா, இந்த அளவுக்கு அவங்களுக்கு ரிசோர்ஸ் இருந்ததா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை அப்படின்னாக்கா ஆக்சுவலாக அது எங்கே அடுத்தது அவங்களுக்கு யாருக்காவது பெனிஃபிட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்கள நீங்கள் இம்ப்ளிகேட் பண்ணலாம். ஸோ அதுதான் பினாமி ஆக்டோட மெயின் இதுவே. ஸோ மெயினாக யார் அந்த பினாமிதார் யார் பேரில் ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்களோ அவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு அது ரிசோர்ஸஸ் இருந்ததா அப்படின்னு வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க வந்துட்டு ஜென்யூனாக அவங்களோட காசை வச்சு வாங்கினாங்களா, இல்லை தே ஆக்டட் ஆன் பிஹாஃப் ஆஃப் சம்படி எல்ஸ், வேறு யாரோ காசு, அந்த காசை வந்துட்டு இவங்க பேரில் இவங்க காசுன்னு சொல்லி வாங்கினாங்களா
அப்படின்னு நமக்கு தெரிய வந்துடும். நிறைய பேருக்கு தெரியாது சார். எஸ். மச்சாம்பாங்க, சித்தப்பாம்பாங்க, படிக்காதவங்களா இருந்தால் அவங்களுக்கு தெரியாது. ஓ பரவாயில்ல, நமக்கு வந்து வாங்கி தராரு, நம்ம பேரில் வாங்கியிருக்காரு, நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை அப்படின்னு நினைப்பாங்க. நாளைக்கு அவங்களும் மாட்டுவாங்க ஆபத்தில் அப்படிங்கிறது தெரியாமல் பினாமியாக இருப்பாங்க. சொன்னது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. உங்களுக்கு யாரோ ஒருத்தர் வந்துட்டு பினாமியில் தான் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி இல்லை யாருக்காவது ஈவன் பப்ளிக் வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் ஏதாவது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு தரணும்னா, அவங்க இப்போ ஒரு சாதாரண வீட்டில் திருட்டு போச்சோ இல்லை வேறு ஏதாவது நடந்துன்னா கூட போலீஸ் ஸ்டேஷனில் போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு பினாமி ஆக்டில் யாரோ ஒருத்தங்க வாங்கியிருக்காங்கன்னு ஒரு சந்தேகம் வரும் பட்சத்தில் நீங்கள் அதை எப்படி அதை வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு யூ கேன் அப்ரோச் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. அதிலேயே ஒரு இனிஷியேட்டிங் ஆஃபீஸர்னு ஒரு டெசிக்னேஷனை கொடுத்து வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கும் பட்சத்தில் ஒன்று கேட்கக்கூடாது, எனக்கு வந்துட்டு செக்யூரிட்டி இருக்கா, அது இருக்கா, என்னோடய ஐடென்டிஃபிகேஷன் தெரிஞ்சிருமே அப்படின்னு. அதுக்கு தனியாக ஒன்று கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இப்போ வச்சுருக்குது, விசில் ப்ளோவர்ஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? விசில் ப்ளோவர்ஸில் வந்துட்டு தனியாக ஒன்று இருக்குது. யார் விசில் ப்ளோவர்னால் தப்பு கண்டுபிடிச்சிட்டு அதை அவர் எல்லாத்துக்கும் ஊர் ஃபுல்லாக காட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த விசில் ப்ளோவர்ஸ் அந்த இதுக்கு கீழே அவருக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அவர் பேர் எங்கே வராமல் பார்த்துக்குவாங்க. ஸோ அந்த செக்யூரிட்டி அவருக்கு உண்டு. ஸோ அவங்க வந்துட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அந்த இனிஷியேட்டிங் ஆஃபீஸர் அவர் அப்ரோச் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பட்சத்தில் தே கேன் டேக் அப்ரோப்ரியேட் ஆக்ஷன். அது ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மையிலேயே அது பினாமி இதில் தான் வாங்கினாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி தே வில் ஃபைண்ட் இட் அவுட். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுக்கு உண்டான என்ன ப்ரொசீஜரோ தே வில் இனிஷியேட் ஃபர்தர். ஸோ இந்த இடத்துல கடைசியில் டைரக்டர் சேகர் கமுலாவுக்கு வந்து கண்டிப்பாக பாராட்டுதல் தெரிவிக்கணும் சார். இவ்வளோ ஒரு நல்ல படத்தை கொடுத்ததுக்கு. நம்ம நாட்டில் நடக்கிறத தான் அவர் சொல்லியிருக்காரு, ஒன்றும் புதுசாகவோ எக்ஸாஜரேட்டடாவோ சொல்லலை. அவர் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காருன்னு சொல்லி நான் படித்தேன். தெலுங்குல ரொம்ப ஃபேமஸ் டைரக்டர். இங்கே இனிமே தான் ஆவாருன்னு நினைக்கிறேன். கிரேட் டைரக்ஷன் அண்ட் கிரேட் ஸ்க்ரீன் பிளே எவ்ரிதிங். நேயர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து இந்த ரிவ்யூ வந்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரு ராமலிங்கம் சொன்ன லீகல் ஆஸ்பெக்ட்ஸும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த தடவை இன்னொரு நல்ல கெஸ்டோட சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜி ராஜகோபாலன் ஃப்ரம் விஜிஸ் பிளாப்லா. நித்திரை இல்லாம நீ முழிச்சு நெருப்பு பந்தா கண் செவந்தா வானத்து மேகத்தை தாலாட்டு பாட வரிசையில் நிறுத்துவே மகனே. மனுஷ முகந்தா இருக்குமடா, மண்ணுல பல பேர் மிருகமடா, இது பள்ளிக்கூடம் சொல்லாத பாடம், வாழ்ந்து கத்துக்கோ என் மகனே. முன்னும் பின்னும் பகை இருக்கும், மேடும் பள்ள